நெல்லையில் பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனின் நெருங்கிய ஆதரவாளர் வீட்டிலிருந்து 2 லட்சம் ரூபாய் பணம் சிக்கியிருக்கிறது. வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக பதுக்கி வைக்கப்பட்ட பணமானது சிக்கியிருக்கிறது. வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக பணம் பதுக்கப்பட்டதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் கணேஷ்மணி என்பவரது வீட்டில் ஆய்வு மேற்கொண்ட நிலையில் வாக்காளர்களுக்கு விநியோகிப்பதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த மதுபான பாட்டில்களும் சிக்கியிருக்கின்றன. நயினார் நாகேந்திரனின் ஹோட்டல் மேலாளரிடம் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் திமுக ஏற்கனவே புகார் தெரிவித்தது. இந்நிலையில் தற்போது நயினார் நாகேந்திரனின் ஆதரவாளர் வீட்டில் சோதனை மேற்கொண்ட போது 2 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் மது பாட்டில்கள், பரிசு பொருட்கள் ஆகியவை சிக்கியிருக்கின்றன. வாக்காளர்களுக்கு விநியோகிப்பதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த மதுபான பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. நயினார் நாகேந்திரனின் ஹோட்டல் மேலாளரிடம் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் திமுக புகார் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் நயினார் நாகேந்திரனின் ஆதரவாளர் கணேஷ்மணி என்பவரது வீட்டிலிருந்து 2 லட்சம் ரூபாய் பணம், 44 நைட்டிகள், 100 வேட்டிகள் உள்ளிட்ட பரிசு பொருட்களும் தற்போது சிக்கியிருக்கின்றன. வாக்காளர்களுக்கு விநியோகிப்பதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த மதுபான பாட்டில்களும் பாஜக வேட்பாளரான நயினார் நாகேந்திரனின் ஆதரவாளரான கணேஷ்மணி என்பவரது வீட்டிலிருந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுடன் செய்தியாளர் அறிவரசு இணைகிறார். அறிவரசு, தற்போது நயினார் நாகேந்திரனின் ஆதரவாளர் வீட்டிலிருந்து என்ன விதமான பரிசு பொருட்கள் மற்றும் பணம் எவ்வளவு கைப்பற்றப்பட்டிருக்கு? முழுமையான விவரங்கள் என்ன? நெல்லை பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்காக கொண்டுவரப்பட்ட 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் இன்று காலையில் இருந்தே அவரது வீடு மற்றும் அலுவலகங்களில் சோதனைகள் நடைபெறுவதாக தகவல்கள் வெளியாகி கொண்டு இருந்தது. இந்த நிலையில் நெல்லை நயினார் நாகேந்திரனுக்கு மிகவும் நெருக்கமான சுதர்சன் மருத்துவமனையின் இயக்குநராக உள்ள கணேஷ்மணி என்பவரது வீட்டில் இன்று பாளையங்கோட்டை பறக்கும்படை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இந்த சோதனையில் அவரது வீட்டில் கணக்கில் காட்டப்படாத 2 லட்சம் ரூபாயும், வாக்காளர்களுக்கு வழங்கப்பட்ட 100 வேஷ்டிகள், 44 நைட்டிகள், 22 மதுபான பாட்டில்கள் மற்றும் 16 டின்பீர்கள் ஆகியவற்றை பாளையங்கோட்டை பறக்கும்படை அதிகாரி பொன்ராஜ் தலைமையிலான அலுவலர்கள் பறிமுதல் செய்து அவரை விசாரித்து வந்து கொண்டிருக்கின்றனர். நெல்லையில் தற்போது வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பணம் மற்றும் பரிசு பொருட்கள் ஆகியவற்றை தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இது தொடர்பாக திமுக தரப்பிலிருந்து தேர்தல் ஆணையத்திடம் புகார் மனுவும் அளிக்கப்பட்டிருந்தது. மேலதிக விவரங்களுடன் செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், இது தொடர்பாக திமுக தரப்பிலிருந்து தலைமை தேர்தல் ஆணையரிடம் என்ன புகார் மனு அளிக்கப்பட்டிருந்தது? அதில் என்ன தெரிவிக்கப்பட்டிருந்தது? நேற்று இரவு நெல்லை சென்றிருந்த நெல்லை செல்ல இருந்த ரயிலில் ஒரு 3 பேரிடம் 4 கோடி ரூபாய் அளவிற்கான ரொக்கமானது பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக விசாரணை நடத்திய போது நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான பணத்தை திருநெல்வேலிக்கு கொண்டு செல்வதாக அவர்கள் வாக்குமூலம் அளித்தனர். இந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் அவர்கள் 3 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இது தொடர்பாக தமிழக தேர்தல் ஆணையர் சத்யபிரதா சாகியிடம் கேட்டபோது இது தொடர்பாக வருமான வரித்துறை விசாரணை நடத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி இது தொடர்பாக தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரிக்கு ஒரு புகார் ஒன்றை அளித்துள்ளார். இந்த புகாரானது அவர் இமெயில் மூலமாக அளித்துள்ளார். அதன்படி அந்த புகாரில் நேற்றைய தினம் 4.5 கோடி ரூபாய் நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான லாட்ஜில் உள்ள உரிமையாளர்கள் அதில் கைது செய்யப்பட்டுள்ளது மற்றும் அவருக்கு சொந்தமான லாட்ஜில் சோதனை நடைபெற்றுவது தொடர்பாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் அவர் கண்டக்ட் ஆல் பிளேசஸ் பிலாங்ஸ் டு நயினார் நாகேந்திரன், அதாவது நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான அனைத்து இடங்களிலும் சோதனை நடத்த வேண்டும் என்றும் RS பாரதி அந்த மனுவில் கோரிக்கை வைத்துள்ளார். மேலும் பிஜேபி கேண்டிடேட்ஸ், அதாவது பாஜக சார்பில் போட்டியிடும் அந்த தொகுதிகளில் அனைத்து இடங்களிலும், அதாவது தமிழகத்தில் பாஜக வேட்பாளர்கள் போட்டியிடும் அனைத்து இடங்களிலும் இந்த சோதனை நடத்த வேண்டும் என்றும் இந்த மனுவை அவர் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரியிடம் அனுப்பியுள்ளார்.
குறிப்பாக கூற வேண்டும் என்றால் இந்த மனுவில் 2 முக்கிய விஷயங்களை அவர் குறிப்பிட்டுள்ளார். அதன்படி பார்த்தோம் என்றால் நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான அனைத்து இடங்களிலும் சோதனை நடத்த வேண்டும் என்றும் தமிழ்நாடு முழுவதும் போட்டியிடும் பாஜக வேட்பாளர்கள் தொடர்புடைய இடங்களில் சோதனை நடத்த வேண்டும் என்றும் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரியிடம் RS பாரதி ஒரு புகார் மனு ஒன்றை அளித்துள்ளார். கண்ணன், உரிய ஆவணங்கள் எதுவும் இல்லாமல் குறிப்பாக வாக்காளர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு இந்த 4 கோடி ரூபாய் கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டுமே திமுக தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டிருக்கு. அந்த பணமும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்க நிலையில இந்த MCC விதிகளை நெல்லை வேட்பாளரான நயினார் நாகேந்திரன் மீறினார் அப்படிங்கிறது உறுதியாகிற நிலையில அவர் மேல என்ன விதமான நடவடிக்கைகள் தேர்தல் ஆணையம் தரப்பிலிருந்து எடுக்கப்படும்? அதாவது ஒரு தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததை தொடர்ந்து பல்வேறு கட்டுப்பாடுகளை தேர்தல் ஆணையம் விதித்து வருகிறது. அதன்படி பார்த்தோம் என்றால் ஒருவர் 50,000ற்கு மேல் உள்ள தொகையை எந்தவித ஆவணங்களும் இன்றி கொண்டு செல்ல முடியாது. 50,000ற்கு உள்ளே உள்ள தொகையைத்தான் கொண்டு செல்ல முடியும். இது போன்ற அதிக தொகையை கொண்டு செல்ல வேண்டும் என்றால் ஒரு குறிப்பிட்ட அனுமதி பெற வேண்டும். அது எங்கிருந்து அந்த தொகை வந்தது, எங்கிருந்து அந்த தொகை சென்றது, எந்த வங்கி கணக்கிலிருந்து எடுக்கப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு தகவலை கொடுத்தால் மட்டுமே இது போன்ற தொகையை கொடுக்க முடியும். இவ்வாறு இதன்படி பார்த்தோம் என்றால் இந்த தொகையானது ஒரு 4 கோடி ரூபாய்க்கு மேலான பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. MCC நடத்தை விதிகள் மற்றும் தேர்தல் ஆணைய விதிகள் என்பது 10 லட்சத்திற்கு மேல் அதிகமான தொகையை கூட வேண்டும் என்றால் பறிமுதல் செய்தால் அது தொடர்பாக வருமான வரித்துறைதான் விசாரணை நடத்தும். அதன்படி பார்த்தோம் என்றால் இது தொடர்பாக வருமான வரித்துறையானது விரிவான விசாரணையானது நடத்தப்படும் என்று தமிழ்நாடு அரசின் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். மேலும் சில நாட்களுக்கு முன்பு நம்மிடம் பேசிய சத்யபிரதா சாஹூ வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பது தேர்தல் நடத்தை விதிகளை மீறுவதாகவும் அது குற்றம் என்றும் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இந்த வருமான வரித்துறை விசாரணை அடிப்படையில் இந்த விசாரணை முடிவுற்ற பிறகு இது வாக்காளர்களுக்கு கொண்டு செல்லதான் இந்த பணம் நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பது உறுதியானால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த நடவடிக்கையானது தேர்தல் நடத்தை விதிகளுக்கு உட்பட்டு, அதாவது தேர்தல் நடத்தை விதிகளில் என்னென்ன குறிப்பிட்டுள்ளது என்பதை உட்பட்டு அந்த விதிகளின்படி அவர் மீது நடவடிக்கை எடுக்க வாய்ப்புள்ளதாக தேர்தல் ஆணையம் சார்பில் நமக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.